அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பேன். ஓ வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே, கீதம் பாடுதே, வாசல் தேடுதே. கோவிலில் தேவிக்கு பூசை, அதில் ஊமத்தன் பூவுக்கேன் ஆசை. பிளண்ட். தேவதை நீ என்று கண்டேன், உந்தன் கோவிலில் நான் வந்து நின்றேன். குயிலே போ போ, இனி நான் தானே, இனி உன் ராகம், அது என் ராகம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. பேன் இந்தியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். போன எபிசோட்ல சிவரஞ்சனி ராகத்தின் அழக ரொம்பவே சூப்பரா டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா? இன்னும் அதனை குறித்து இன்னும் நிறைய விளக்கங்களை சார் இன்னைக்கு நமக்காகவே சொல்ல போறாரு. வாங்க நேயர்களே, டாக்டரை மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். போன எபிசோட்ல நீங்க எங்களுக்காக சிவரஞ்சனியில கோயில் பாட்டு வந்ததென்ன இளமானே சொன்னீங்க. அதை டீகோட் பண்றேன்னு சொன்னீங்க டாக்டர். சிவரஞ்சனி ராகத்துடைய ஸ்கெட்ச் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள பயணிக்கலாம். ஷூர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஔடவ ராகம், 5 ஸ்வரங்கள் இருக்கக்கூடியது. சரிக பதா சா த ப க ரி சா. இப்போ 2 கா இருக்குன்னு சொன்னேன். 2 காவை, அந்த 2வது காவை கணக்கில் எடுத்துக்காம இருந்தால் அது 5 ஸ்வரங்கள். சரிக பத சத ப க ரி சா, சரிக பத சத ப க க ரி சா, பரிகா சின்ன க ரி சா. இப்போ குயில் பாட்டு வருவோம். எஸ் டாக்டர். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, பதத சப்பா பதக கத பக கரிக சரீரி. அந்த பிளண்டு இது அப்படியே, இதை ஸ்டாட்டிக்காக பாட முடியாது, ஸ்டெக்கட்டோவா. அதை பிளண்ட் பண்ணி பாடணும். அதனால் எக்ஸாக்ட்லி பின் பாயிண்ட் பண்ணி சுரங்கள் சொல்ல முடியாது. அந்த கிளைடிங்கை நம்ம தான் எடுத்துக்கணும். அது எஸ் டாக்டர். குயில் பாட்டு பததசா பதசா பா, அந்த பா டச் பண்ண தசா தாவை டச் பண்ணிட்டே வரும். அது தசா தப்பானா நல்லா இருக்கும். கொக்கி மாதிரி. ஆமா, கொக்கி மாதிரி. கரெக்ட், யூர் ரைட். பததசா பா பதக ஓ வந்ததென்ன கத பகரி கசரீரி. அதை கேட்டு ஓ செல்வதங்கே மனம்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ. சரிக ப சரிக சரிகத பதா, சரிக ப சரிகத பதா. அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. சச சரிக ப சரிகத பதா. குயிலே போ போ தகரீக சாரித. அந்த காம்பினேஷன் நோட்ஸ் பாருங்க. தகரீக சாரித, குயிலே போ போ, எல்லாம் அந்த புஷிங் நோட்ஸ். இனி நான் தானே தசதகாகரி சசா. எகைன் பாடுறேன். தகரீக சாரித தசதகாரி சசா. குயிலே போ போ. இந்த பாட்டுடைய மேஜிக்கே இந்த மாதிரி ஸ்டைலாக அந்த ஸ்வரங்களை பிரயோகிக்கிற விதம் தான் ஒரு ப்ரொபல்சிவாக. அது மாதிரி குயிலே போ போ, இனி நான் தானே, இனி உன் ராகம், அது என் ராகம். குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. பல்லவியில் அவ்வளவு டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணுவார் இந்த ராகத்துடைய பியூட்டியை. சரணத்தில் அழகாக சிம்பிளிஃபை பண்ணியிருப்பார். சரணம் எங்களுக்கு சரணம் ஆமாம் பாட போகிறேன், அதை பாட போகிறேன். மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த பல்லவியில் ரொம்ப அழகாக அந்த சிவரஞ்சனியோட ராகத்துடைய பியூட்டி அழகாக எவ்வளவு மெலோடியஸாக ஸ்ட்ரெச் பண்ண முடியும் பண்ணி மேஜிக்கலாக கொண்டு வந்திருப்பார். அந்த பல்லவிலேயே ஃபுல் எக்ஸ்பிரஷன் வந்துடும், ஒரு குயில் பாடுற மாதிரியே. ஓ வந்ததென்ன குயில் பாட்டு
குயிலே போ போ கூ, கூ. அந்த எக்ஸ்பிரஷன் அப்போ எவ்வளோ அழகாக அந்த ராகத்தை அவர் வந்து மைண்டில் கன்சீவ் பண்ணி அதை பெர்சீவ் பண்ணி எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு பாருங்க கம்போசிஷனில். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஒன்லி ராஜா சார். எஸ் டாக்டர், நிச்சயமா. மக்களுக்கு நம்ம இந்த இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னா தான் உங்களுக்கு புரியும். சும்மா நம்ம பாட்டு பாடிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. அதான் நான் எவ்ரி எபிசோட்லையும் நான் சொல்லுவேன். சும்மா நான் பாடிட்டு அப்படியே சங்கதிகளை பாடிட்டு போகிறத விட ஒவ்வொரு லைனையும் எடுத்து அந்த ஒவ்வொரு லைனையும் எப்படி அனுபவித்து ரசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு தான் அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான். இப்போ சரணத்துக்கு வரும். அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பேன். ஓஹோ, இப்போ இதுக்கு ஸ்வரம் இன்னொரு தடவை பாடுறேன். அத்தை மகன் கொண்டாட பித்து மனம் திண்டாட தச சச சரிரித தச சச சரிரித. இதில் கிளைட் கிடையாது, எல்லாம் ஸ்ட்ரைட் நோட்ஸ். அன்பை எண்ணி நெஞ்சில் சுமப்பே, இங்கே கிளைடு. தச சகரிக சரிதா ஓஹோ பதசாதபா. புரியுதா? தச சச சரிரித தச சச சரிரித தச சகரிக சரிதா பதசதவா. மன்னவனும் போகும் பா. இதில் ஒரு பிரில்லியன்ட் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் சிவரஞ்சனி வந்தது இல்லையா? பனிதா பனி, இந்த நீ வந்து சிவரஞ்சனியில் வராது. இது எதில் வரும்னா கர்ணரஞ்சனின்னு ஒரு ராகம். அதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது வரைக்கும் சிவரஞ்சனி வந்துருச்சு. இந்த மன்னவனும் போகும் பாதையில் அந்த ஒரு லைன் மாத்திரம் கர்ணரஞ்சனி வருது. அழகுக்காக. ஆமாம் ஆமாம், இதுக்கு அழகு எக்ஸ்பிரஷன் தானே. திரைசையை பொறுத்த வரைக்கும் எமோஷன் எக்ஸ்பிரஷன் அந்த சுச்சுவேஷனுக்கு அது ஜனரஞ்சகமாக கொடுக்கணும். மெயின்லி சிவரஞ்சனி இந்த ஒரு லைனில் கர்ணரஞ்சனி வர்றதுனால அந்த கலரே மாறுது. அதை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். மன்னவனும் போகும் பாதையில் பாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன். பனித பகாரிகாரிகா சரிரிக பததகரி சசா பனித பகாய். கர்ணரஞ்சன் சொன்ன இல்லையா, இந்த ராகத்தில் சரிக மக பதசா நித பமகரிசா. இதான் இதனுடைய ஆரோகணம். சரிக மக பதசா நித பமகரிசா. கரகரப்பிரியாவுடைய ஜன்யம், கரகரப்பிரியாங்கிற ஒரு தாய் ராகத்துடைய ஜன்யம் தான், அதுலேருந்து வந்தது தான் கர்ணரஞ்சனி. சரிக மக பத சனித பமகரி சனித பமகரி. அந்த நீ வர்றதுனால தான் அது மாறுது. மன்னவனும் போ பனித பக பனித நித நித பக. ஆச்சா, இதில் அதுக்கப்புறம் வரேன் கர்ண. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு ஒரு பாட்டு. இது கர்ணரஞ்சனில் மிக அருமையான ஒரு கீர்த்தனை. ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. ரொம்ப ஃபேமஸ் பாட்டு கூட. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா கர்ணரஞ்சனி என்னங்கிறது நீங்கள் உணர்வீங்க. மக்கள் கேட்கணும் அதை. ஏன்னா இதில் நான் இப்போ கொண்டு வர போகிறதில்ல. ஏன்னா நம்ம சிவரஞ்சனியை பற்றி பேசுகிறோம். பார்ப்போம். மன்னவனும் போகும் பாதையில் வாசமுள்ள மல்லிகை பூமெத்தை விரிப்பேன். உத்தரவு போடும் நேரமே சரிரிக கப பததகரி சசா. மௌனம் போனதின்று புது கீதம் பாடுதே. இங்கே சிவரஞ்சனி ரீகாக ரீகரி மகா ரீரி சததரி ரீரீகரி சததரி ரீரீகரி சததரி. குயில் பாட்டு, அதான் டேக். கீதம் பாடுதே வாசல் தேடுதே குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே. இதில் சங்கதி இருக்கு. வாழும் ஆசையோடு ஒரு சின்ன சங்கதி கொடுத்துருப்பாங்க. யார் சொன்னால் தான் மேடம் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. மௌனம் போனதின்று புது கீதம் பாடுதே. அந்த சின்ன சங்கதிங்கிறோம், அது பாடுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா? அந்த பாட்டோட ஃப்ளோவோட பாடணும், டெம்போவோட பாடணும், பாடணும். மக்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். சினிமா சங்கீதம் பாடுறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான விஷயம். எந்த விதத்துலையும் எந்த சங்கீதமும் குறைஞ்சது கிடையாது. மோர்ஸோ சினிமா சங்கீதத்தில் பாலமுரளி சார் ஒரு தடவை நான் பார்த்தப்ப அவர் சொன்னார் என்கிட்ட, உனக்கு சினிமா சங்கீதம் பாடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஸ்ருதிக்கு உயிரை கொடுப்பாங்க, எக்ஸ்பிரஷனுக்கு உயிரை கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டமான விஷயம், அதான் சேலஞ்சு. அதில் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள்.
வாழும் ஆசையோடு ஓடு. அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடினா அது சங்கதியாக தனியாக தெரியும், சங்கதியாக தெரியக்கூடாது. வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே, கீதம் பாடுதே, வாசல் தேடுதே, குயில் பாட்டு வந்தது இளமானே, அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே. ராஜா சார் கம்போசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த பாட்டிலேயே நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக அது அந்த சூட் ஆகாது அதுக்கு சொல்ல. ஏன்னா அவர் கரெக்டாக பிளான் பண்ணி இப்படின்னா இப்படி தான் லட்சியமாக லட்சணமாக கம்போஸ் பண்ணியிருப்பார். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம். ஆமாம், கரெக்டாக அவர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு சிங்கருக்கு முன்னாடி ஆர்கெஸ்ட்ரா கொடுக்கறது முன்னாடி இது என்னோட கம்போசிஷன், இதுதான் என்னோட விஷயத்தை, எனக்கு இதுதான், நீங்கள் இதான் இந்த கோடு, இந்த கோடுக்குள்ளே நீங்கள் பாடினா அந்த பாட்டு நல்லா இருக்கும்னு அவர் அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவரோட கம்போசிஷனில். அப்போ எந்த அளவுக்கு அந்த ராகத்தை அவர் உள்வாங்கி அதை கற்றுக்கிட்டு அதோட ஜீவசுரங்களை மைண்டில் ஏற்றிட்டு ஹார்மோனியத்தில் 3 தடவை 4 தடவை பிரயோகப்படுத்தி வாசிட்டு ஃப்ரேசஸை மைண்டில் ஏற்றிக்கிட்டு இந்த பாடலுக்கு இந்த டேரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு இந்த டியூன் தான், இந்த ஃப்ரேசஸ் தான் செட் ஆகும்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது மெட்டமார்பிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாடல் உருவாகிற விதம், ஒரு டியூன் உருவாகிற விதம், எதுவுமே வரிகளும் சரி டியூனும் சரி எதுவுமே எதுக்கும் சளைச்சது கிடையாது இல்லையா? நிச்சயமா. அப்போ அந்த டியூன் அவங்க கொண்டு வர்றது இது வந்து வெறும் சங்கீதமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. பாமர மக்களுக்கு ரீச் ஆகணும், மாமர்களுக்கு ரீச் ஆகணும், பண்டிதர்களுக்கு ரீச் ஆகணும். அப்போ எந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொண்டு போயிருப்பார் பாருங்க. நிச்சயமா டாக்டர், நிச்சயமா. சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஒரு பாடல் பிறப்பு இல்லைங்களா டாக்டர்? கரெக்ட். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸும் சொல்றது. இப்போ ரஹ்மான் சாரே சொல்வார், என்னோட ஒவ்வொரு டியூனும் எனக்கு ஒரு குழந்தை. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து நான் வந்து இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கேங்கிறது தான் அவர் சொல்றது. ஏன்னா அது அவ்வளவு நிறைய திங்க் பண்ணணும், நிறைய இன்புட்ஸ் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. மியூசிக் டைரக்ஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இதை நான் ஒரு உதாரணத்துக்கு, குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த சுச்சுவேஷனுக்கு செட் ஆகுது. அதை கேட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடும், அது பாடக்கூடாது. அதை கேட்டு செல்வதங்கே மனம்தானே, குயிலே போ போ தரநானா சதபகாரிகா கரீத சா. இதில் இன்னொரு பாடல், இதை சொல்லும் போதே இன்னொரு திரையிசை பாடல் சொல்லி ஆனோம். இதை இயற்றியது த கிரேட் ரவீந்திரன் மாஸ்டர் கம்போஸ் பண்ணது. மக்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம், அழகான சிவரஞ்சனி. பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம், வாராயன் தேவி. எவ்வளோ சஸ்டெயின் நோட்ஸ் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த லாங் கார்வை கொடுத்து சிவரஞ்சனியோட பியூட்டியே அந்த கார்வை கொடுத்து ஒரு சுரத்தில் நின்று ஸ்டே பண்ணி பாடுறது தான். வாராயன் தேவி நல்லா இருக்காது. வாராயன் தேவி வாராயன் நெஞ்சில் மின்னல் கண்ணில் கங்கை பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ தேடும் நெஞ்சம். என்ன ஒரு அழகு பாருங்க, என்ன ஒரு கம்போசிஷன் பாருங்க, சரணம் பாருங்க. கோவிலில் தேவிக்கு பூசை, அதில் ஊமத்தன் பூவுக்கே ஆசை. பிளண்ட். தேவதை நீ என்று கண்டேன், உந்தன் கோவிலில் நான் வந்து நின்றேன். நான் செய்த பாவங்கள் உன் நெஞ்சில் காயங்கள், கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராதோ. இந்த ஃப்ரேஸ் நான் பாடி காமிக்கிறேன் இன்னொரு தடவை. என்ன ஒரு எக்ஸ்ட்ரானரி கம்போசிஷன் இல்லை இது? என்ன ஒரு கிளைட் பாருங்க. நான் செய்த பாவங்கள் உன் நெஞ்சில் காயங்கள், கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராதோ. பாடி அழைத்தேன் உன்னை ஏதோ
தேடும் நெஞ்சம். கோவிலில் தேவிக்கு பூசை, அதில் ஊமத்தன் பூவுக்கேன் ஆசை. நான் செய்த பாவங்கள் உன் நெஞ்சில் காயங்கள், கண்ணீரில் ஆறாதோ கோபம் தீராதோ. சரிகபதா சரிகபதா சரிகபத பகரி கரி கரிகாரி சதாரி சதபாத சதபா சரிகரி கப கபத பத சதா பகரி காரி சரி கரி கபத பக கபத சதா பக கத பத பக கப்பத பக பத பகத பத பக கரி காக கபத சதா கரி சத சரி க சத சரி கரி சத சரி க பகரி சத் சரி க ப சரி க ப சரி க ப சரி க பத பத பக கபத சதா பக கபத சரி ரி 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 சரி கா கா கரி கா 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 ரி ரி ச ச த த ப ப க க ரி ரி ச த த கா கரி கா ரி பாடி அழைத்தேன் உன்னை இதோ பாடும் நெஞ்சம். எக்ஸலன்ட் டாக்டர், எக்ஸலன்ட். அப்படியே மனதை அப்படியே வருடி இழுக்கிற மாதிரி இருக்கு டாக்டர், அவ்வளோ டெப்த். வயலினுக்கு ஏற்ற ஒரு வயலின் இருக்கு இல்லையா, அந்த அந்த வயலினோட இதுக்கு அந்த போவிங்க்கு ஏற்ற ஒரு ராகம் அது. இந்த வயலினில் கேட்கும்போது ஒரு சில இசைக்கருவிகளுக்கு ஏற்ற சில ராகங்கள் இருக்கு. என்னுடைய கண்ணோட்டத்தில் வயலினுக்கு ஏற்ற ஒரு ராகம் இது சிவரஞ்சனி. ஒரு சிங்கிள் வயலின் வச்சுட்டு அழகாக ஸ்ருதி சுத்தமாக வேற எந்த ஒரு பக்கவாத்தியங்களும் வேணாம், அழகாக ஒரு போயிங் போட்டு ஸ்ருதி சுத்தமாக வாசிட்டாலே லாங் நோட்ஸ். நான் சொன்ன மாதிரி சிவரஞ்சனியோட ப்ளஸ் பாயிண்ட்டே லாங் நோட்ஸ். சரீரி சரிகாரிகாரீத சரிகபாதா கபதசா வாராயன் தேவி வாராய். அந்த டிரான்சிஷன் தெரியாம அப்படி அழகா கிளைட் ஆகணும். என் தேவி வாராய் என் தேவி இப்படி பாடிட்டே போ. இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, வெறும் சிவரஞ்சனி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது டாக்டர். அது கேட்க கேட்க நிஜமா அவ்வளோ அழகா இருந்தது. அடுத்த பாடல் எங்களுக்காக என்ன பாட போறீங்க டாக்டர்? நிறைய இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமான பாடல்கள் சிவரஞ்சனியில் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். டெஃபினட்டா டாக்டர், இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நம்ம சிவரஞ்சனிலே பண்ணணும். இன்னும் அழகழகான பாடல்கள் நீங்க எங்களுக்காகவே பாடி காண்பிக்கணும் டாக்டர். மிக்க நன்றி. சிவரஞ்சனி மாத்திரமே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 எபிசோட்டா வரும். ஏன்னா ஒவ்வொரு பாடலுமே அதே ராகமாக இருந்தால் கூட ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மியூசிக் டாக்டர் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னோம், ரவீந்திரன் மாஸ்டர் என்ன அழகாக அந்த பாடலை கையாண்டிருக்காரு. அந்த ஒரு ஃப்ரேஸில் குயில் பாட்டு ஒரு ஃப்ரேஸு, அப்புறம் வந்து ஒரு பிடி அவளுடன் ஓயாது, என்ன ஒரு பாடல் அது. இந்த லிரிக்ஸ் சொல்றதா டியூன் சொல்றதா என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ அழகா இருந்தது டாக்டர். அதை கேட்கும்போது இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க எங்களுக்காகவே அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பாடி காமிக்கணும் டாக்டர். கண்டிப்பா. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்னங்க சிவரஞ்சனி அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சிவரஞ்சனி குறித்த இன்னும் சுவாரஸ்யமான விளக்கங்கள், அதில் இடம்பெற்ற அழகான பாடல்களை நம்ம டாக்டர் சார் நமக்காகவே பாடி காமிக்க போறாரு. அதுவரை எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.